காப்பாத்துங்க. குட்டியதா தயார் பிடிங்களவோ குடும்படிக்கு தயார் காவு நல்ல தயார் பாட்டிக்கிறது அம்மா என்ன திங்கிறான்? அம்மா காவ முட்டை திம்மா பொட்டை திம்மா. ஏன் திங்கிறான்? 3 மாசம் கருவ திம்மா. எதுக்கு திங்கிறான்? அவன் பேரு காளி. காளி ஆடி திம்பா கோழி திம்பா சொல்லுங்க. ஏன் படுத்திருக்காங்க இந்த அம்மா? இந்த அம்மா ஏன் படுத்திருக்கானா உட்காந்தாக்கா அங்காளம்மன் நின்னா பெரிய நாயகம் படுத்துச்சுன்னா பெரிய ஏன் படுத்திருக்கான்னு கேளு சொன்னா தெரியும். பாருங்க இந்த அம்மா கிரேகாயுகத்துல மகமாரி பிறந்து ஆமா கிரேகாயுகத்துல அங்காளேஸ்வரி பிறந்தாங்க. இந்த அம்மா பிறந்து ஊரே அழிச்சிட்டு வந்தாங்க. கண்ட கண்ட தேவெல்லாம் கால் வச்சு கிழிச்சுட்டு வந்தாங்க. ஐயா ஏன்னா சிவனுக்கு பித்து வரை பெற்று அந்த பித்து வரை இந்த அம்மாவுக்கு பிடித்து கண்ட தேவ கிழிக்கும் போது ஆமா அப்ப பார்த்தாரு எம்பெருமாள். இப்பயும் பாருங்க அவதரா ஆம்பளைக்கு பிடிச்சா அரை பைத்தியம், நம்ம பொம்பளை பிடிச்சா முழு பைத்தியம், நம்ம பொம்பளைக்கு பிடிச்சா முழு பைத்தியம் பைத்தியக்காரி. அது அப்படி நம்ம பாருங்க எல்லாத்தையும் முட்டு வைக்கிறதுல ஆமா கிழிச்சு கிழிச்சு ஒன்னு சுட்டப்பன ஆசிரியர் சொல்ல மாண்டப்பன ஆசிரியர் மயானத்துல பதியம் வந்து பண்ணாத அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அம்மா இப்படியே விட்டோம்னா ஊரை அழிச்சிருவா. இந்த அம்மாக்கு என்ன முதல்ல பரிகாரம் பண்ணோம் அப்படின்னு பாருங்க. யாராலையுமே அடக்க முடியல. எம்பெரும் பார்த்தால் அவரால் முடியல, சிவன் பார்த்தால் அவரால் முடியல, பிரம்மா பார்த்தால் அவரால் முடியல. அப்ப எம்பெருமா வைகுந்த வாசலை கூட பார்த்து ஆதிசேஷன் சொல்ல பாம்பை பின்பாட்டம் அனுப்பிவிட்டாரு. முன்னால போனாலும் உன்னை அடிச்சுடும் அந்த அம்மா. அப்படியே போகுது. அதான் பின்னாட்டமா போய் அந்த அம்மா அப்படியே சுழட்டி கீழே தள்ளணும். அன்னைக்கு சுழட்டி தள்ளிடுறாங்க மேல் மலைநூறு. ஆமா மல்லாந்த படுத்தி இடம் மலைநூறு. இப்படி மலைநூறுல பிறந்து தாயனூர்ல தங்கி சித்த ஊர்ல வளர்ந்து இந்த ஊர் 3 இடமா அம்மாவுக்கு பத்தல. ஆமாங்க. இந்த மகமாரியம்மா ஆதிபுரத்தை பத்தி ஆதிபுரம் பத்தாம கண்ணபுரத்தை கண்ணபுரம் பத்தாம
சமயபுரத்தை பத்தி வந்து அந்த இடம் பார்த்தோம்னா வேப்பந்தட்டை மகனில் வேதமாரியா வந்து வந்திருக்காங்க. யாரு நம்ம அங்காயி மகமாரி வேதமாரி அங்காயி அவதான். ஆமா ஆடாயி அவதான். இந்த அம்மா மலைநூல்ல பிறந்து தாய்நூல் தங்கி சித்திரவுல வந்து இப்ப பாருங்க அம்மா வேப்பந்தட்டை மல்ல அந்த போன மார்பலை சுழ ஏந்தின கபா இடைய சுழ வச்சிருக்காங்க. இந்த அம்மாட்ட போனா என்ன நோய் விளையுது பாருங்க. திருப்பதி பண்ணு தருவாங்க, திருநெல்வேலிக்கு போனா, குன்றக்குடிக்கு போனா, சபரிமலை போனா, சந்தனம் பள்ளிமலை போனா, இப்படி எல்லாம் ஒரு ஊர்ல ஏன்னா வியாபாரம் எப்படியும் ஜெயிக்கணும் இல்லையா, அதுக்குதான் ஒரு ஊர்ல ஏன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இந்த அம்மாட்ட பண்ணி நிறுத்துறாங்க. பெணம் அந்த சாம்பலை கொடுக்க போறாங்க. இந்த சாம்பல் என்ன நோய்து வம்பு பிள்ளை சூனியம் பிள்ளை காட்டை முதலன பாதல வேதல பாதாள புதம் பார்வை கொண்டு மந்தனம் தசகட்டு இசகட்டு மந்திரம் தாண்டு கொண்டு குட்டி சோதம் சொன்னவாய் பாடலாம். திரைப்படம் சங்கை கூட தலைமை கும்ப கும்பம் அந்த பழங்க குண்டனை போய்கலாம் சுடுகாட்டு நட்டுதல வெட்ட போய் மண்டை போய் வந்தமல்லி போய் சன்னதி போய் சுரத்திரி போய் அந்தி காட்டல் ஆகாச உச்சி காட்டல் உரும காட்டல் யாம காட்டல் சாம காட்டல் பாடமாத்துக்காக மயானக்காக 18 வருஷமா பிடிச்சிருந்த முனி கூட போதுங்க இந்த அம்மா பார்வைப்பட்டா. ஆமாங்க. அது மட்டும் இல்ல பருவாத்து தெரியுமா மடியில காசு போட்டு. ஆமா மடியில காசு போட்டு இந்த அம்மாட்ட வேண்டிக்கணும். ஆமா அப்பதான் போ செட்டு ஒரு 5 நிமிஷம். ஆமா எல்லா மக்களும் வந்து அம்மா மடியில மடிக்காணி போட்டு அம்மாட்ட வேண்டிங்க. ஆமா இவன் காணி போட்டு வேண்டிங்க. நம்ம பசோலி மலைநூர் போடல அம்மா இங்க வந்துட்டாங்க. அடுத்தபடியாக வேற இடத்துல செட்டு போடக்கூடும். இது முடிந்து கூட எல்லாரும் போடலாமா? நம்ம பெரிய நீங்க பிஸியா இல்ல தம்பி கொடுங்க. தம்பி நவரியா யானா அதுங்கிட்ட லைட் ஆஃப் பண்றா. Bluetooth mode. வாங்க மடிக்காணிக்கு போட்டு அம்மட்ட வேண்டி கண்டிப்பா அனுப்பி விடுறேன்க்கா.